ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாழ்க பணமுடன் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு பேசிக்காக ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸை பார்த்து அது எப்படி நம்மளுக்கு ஃபால்ஸ் பாசிட்டிவ் காமிக்குது. ஃபால்ஸ் பாசிட்டிவ்னா தப்பான இண்டிகேஷன் எப்படி நம்ம காமிக்குது, அதை நம்ம டேட்டா வச்சு எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ லைவாக நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி 12:30 மணிக்கு நடந்ததை காமிக்கிறேன். சென்செக்ஸ் இண்டெக்ஸு இப்போ இந்த 11:45 கேண்டில் பாருங்க. இது வந்து புல்லிஷ் எங்கல்ஃபிங். புல்லிஷ் எங்கல்ஃபிங்னா என்னதுன்னா, இதுக்கு ப்ரீவியஸா இருக்கிற கேண்டில்ஸ், இதுதான் ப்ரீவியஸா இருக்கிற கேண்டில். இந்த ப்ரீவியஸா இருக்கிற கேண்டில், இந்த ரெட் கேண்டில் இருக்கா, இந்த ரெட் கேண்டில் இதுக்கு அப்புறம் வர கேண்டில் கவர் பண்ணிடும், முழுங்கிடும். அதுக்கு பேர் தான் புல்லிஷ் எங்கல்ஃபிங். சப்போஸ் இது வந்து கிரீனா இருந்து இந்த பக்கம் சிவப்பு கலர் வந்திருந்தா அது பீரிஷ் எங்கல்ஃபிங். அதாவது கேண்டில் ஸ்டிக்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ரெட் கலர் கேண்டில் காமிக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ரெட் கலர் கேண்டில் இதை விட அதுக்கப்புறம் வர்ற இந்த கிரீன் கேண்டில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ மீனிங் என்ன, இதுக்கப்புறம் வந்து அது மேலே போகும். ஆனால் மேலே போச்சா? போகல. போயிருந்தா என்ன இருக்கும்? ஸ்டாப்லஸ் ஃபிளிக்கர் ஆயிருக்கும். ஏன் இது ஃபால்ஸ் பாசிட்டிவ்? நம்ம வெறுமனே கேண்டில் ஸ்டிக்ஸை மட்டும் பார்த்தா, வெறும் ப்ரைஸ் ஆக்ஷனை மட்டும் வச்சு பார்த்தா இப்படி தான் ஆகும். நம்ம வந்து என்ட்ரி அடிப்போம். என்ட்ரி எடுத்து எல்லாம் சொல்லுவாங்க, இங்கே என்ட்ரி எடுத்தா இங்கே ஒரு 5 பாயிண்ட் கிடைக்கும், 10 பாயிண்ட் கிடைக்குமே. அது கிடையாது ட்ரேடு. 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் எடுத்தால் உங்களுக்கு வந்து டேக்ஸில் தான் போய் சேரும். உங்களுக்கு எந்த லாபமும் வராது. ஓகேங்களா? அட்லீஸ்ட் வந்து சென்செக்ஸில் ஒரு 20-30 பாயிண்ட் வந்தால் தான் கொஞ்சமாச்சும் நிற்கும். ஒரே ஒரு லாட் எடுத்து இப்படி 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் வெளியே வந்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் போகும். ஸோ கால்குலேஷன் கற்றுக்கோங்க. கால்குலேஷன் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போங்க. இப்போ ஏன் இது ஃபால்ஸ் பாசிட்டிவ், எப்படி வந்து நமக்கு வந்து இதை டேட்டா மூலமாக கண்டுபிடிச்சோம்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். டேட்டா இப்போ காமிக்கிறேன். ஃபுட்பிரிண்ட் சார்ட்டு 11:45 அந்த ரேஞ்சு. ஓகே, இதுதான். இப்போ இப்போ இங்கேருந்து ஆரம்பிக்குது. 11:40, 11:45, 50, 55 இந்த ரேஞ்சு பார்க்கலாமா? இந்த ரேஞ்சை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டெல்டா பார்க்கணும். டெல்டா எதுனா இந்த 618 இருக்குல்ல, 6810 இதுதான் டெல்டா. இங்கே அதுக்கப்புறம் வந்து -31,000, இங்கே அகைன் 23,000, இங்கே ப்ளஸில் 9,000, இங்கே ப்ளஸில் 5,000. ஸோ ஒரு எங்கல்ஃபிங், உண்மையான எங்கல்ஃபிங் வரதா இருந்தால் ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆக போகுதுன்னா டெல்டா ஷுட் பி இன் இன்க்ரீசிங் மோட். அதான் டெல்டா வந்து இன்க்ரீஸ் ஆகினே போகணும். இங்கே இன்க்ரீஸ் ஆகுதா? இங்கே -31 இருந்தது, அப்புறமா இன்க்ரீஸ் ஆச்சு 23,000, அதுக்கப்புறம் பார்த்தா இன்க்ரீஸ் ஆகல, இறங்கிச்சு. ஸோ இங்கே இது ஃபால்ஸ் பாசிட்டிவ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம முக்கியமாக டேட்டாவில் பார்க்க வேண்டியது ஸ்டாக்டு இம்பேலன்ஸ். இங்கே வந்து ஒன்னே 3,000 வந்திருக்கு கிரீனில். அது இம்பேலன்ஸ்னா என்னதுன்னா, இது வந்து செல்லு, இது வந்து பையர்ஸ். செல்லர்ஸை விட பையர்ஸ் வந்து 400% இன்க்ரீஸாக இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் இம்பேலன்ஸ். ஸ்டாக்டு இம்பேலன்ஸ் என்னதுன்னா, ஒரே லைனில் அடுத்து இம்பேலன்ஸ் வரணும். இங்கே வந்து ஒன்னே ஒரு இம்பேலன்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ ஸ்டாக்டு கிடையாது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இம்பேலன்ஸ் தான் இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் பையர்ஸில் 6,000 குவான்டிட்டி இருக்கு, சாரி செல்லர்ஸ்ல 6,000 குவான்டிட்டி இருக்கு, பையர்ஸ்ல 38,000 இருக்கு. ஸோ இது ஒரு இம்பேலன்ஸ். பட் அதுக்கப்புறமா இம்பேலன்ஸ் போயிடுச்சு, இங்க செல்லர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ இது ஸ்டாக்கர் கிடையாது, இதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இங்க வர அப்படியே பையர்ஸை பிடிச்சி போட்ட மேபி வந்து அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஒண்ணுமே கிடையாது, அவங்க நியூ பையர்ஸ் கிடையாது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா மேலே போச்சு. ஓகே, 23,000 இங்கே நம்மளுக்கு ஸ்டாக்கர் வந்திருக்கு. ஓகேவா? 8,000 ஒன்று வந்திருக்கு, 3,000 ஒன்று வந்திருக்கு. இதுக்கு ஆப்போசிட் சைடில் செல்லர்ஸ் வந்து கம்மி. ஸோ 400% இன்க்ரீஸில் இருக்கு. நம்மளுக்கு இங்கே கிரீனில் காமிக்குது. 2 கிரீன் நல்லா பட்டையாக காமிச்சதுன்னா அதுக்கு பேர் ஸ்டாக் இம்பேலன்ஸ். ஓகே, இங்கே வந்துருச்சு. பட் இது வந்த உடனே எடுத்துடக்கூடாது. ஏன்னா இந்த கேண்டில் முடியணும். இந்த கேண்டில் முடிஞ்சாதான் நம்மளுக்கு வந்து இந்த பையர்ஸ் இருக்காங்களா இல்லை போயிடுறாங்களா, மேபி வந்து என்ன இருக்கலாம், ஷார்ட் கவரிங்காக இருக்கலாம். அப்போ வந்து நியூ பையர்ஸ் இருக்க மாட்டாங்க, அவங்க வெளியே போயிருக்கலாம். ஒருத்தன் செல் பண்ணியிருப்பான் காலையில், அவன் வந்து அவன் பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பை பண்ணுவான். ஸோ அது நியூ பை கிடையாது, ஷார்ட்ஸை பை பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ வந்து நியூ பை ஆனதாக மட்டும் தான் மேலே போகும். இல்லை இது உண்மையிலேயே ஷார்ட் கவரிங் ஹெவியாக வருது அப்படின்னா வந்து இதுக்கு மேலே போனோம்ல. ஸோ நம்ம ரூல் என்னன்னா, இந்த கேண்டில்
இதுக்கு அப்புறம் வர கேண்டில் வந்து இந்த டெல்டாவை விட இன்க்ரீஸாக இருக்கணும். இந்த ஸ்டாக்கர் இம்பேலன்ஸ் வேலிடாக இருந்தால் இதுக்கப்புறம் வர கேண்டில் இந்த கேண்டிலை தாண்டி மேலே போகணும் வித் பாசிட்டிவ் டெல்டா, இதை விட இன்க்ரீஸாக. இங்கேயும் ஒரு இம்பேலன்ஸ் வரணும். இங்கே இம்பேலன்ஸ் வரல. ஓகேங்களா? ஸோ இங்கே டெல்டா குறைஞ்சிருச்சு. ஸோ இது ஃபால்ஸ் பாசிட்டிவ் எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறமா ஃபர்தராக 9000 வந்து 5000 ஆயிடுச்சு. இங்கேயும் வந்து நம்மளுக்கு வந்து டெல்டா கம்மியாயிருச்சு. இம்பேலன்ஸ் ஒன்னே ஒன்று தான் வந்திருக்கு, ஸ்டாக்கடு வரல. மேபி வந்து மறுபடியும் வந்து யாராவது ஷார்ட்ஸை விற்றுருப்பாங்க. பட் ஸ்டாக்கடு வந்தால் மட்டும்தான் அது வந்து வேலிட். அதுக்கப்புறமா இதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து மேலே போவே இல்லை, கீழே தான் வந்துச்சு. ஃபர்தராக எப்போ மேபி வந்து இன்னும் ஒரு 3 கேண்டில் இன்னும் ஒரு ஸ்டாக்கடு இம்பேலன்ஸ் வந்து இந்த கேண்டிலை தாண்டி மேலே போனால் அப்போ அந்த எங்கல்ஃபிங் உண்மையான எங்கல்ஃபிங், அப்போ நம்ம அதை வாங்கலாம், மேலே போகும். ஸோ சிம்பிளாக டேட்டா பேஸ் பண்ணி கண்டுபிடிங்க. எங்கல்ஃபிங்கு, ஹேமரு, டோஜி இதெல்லாமே உருட்டுங்க. ஓகேங்களா? அதை மட்டுமே வச்சு பண்ண முடியாது. இதுதான் ரியல் டைம் ரியல் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? ரியல் டைம் சாம்பிள் நான் காமிச்சிருக்கேன். வெறுமனே வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து எங்கல்ஃபிங் மட்டும் பார்த்துருந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடி வாங்கியிருக்கோம். இங்கே ஸ்டாப் லாஸ் அடி வாங்கியிருக்கோம். வெறுமனே வந்து நீங்கள் எங்கல்ஃபிங் மட்டும் வாங்கியிருந்தா இங்கே ஸ்டாப் லாஸ் அடி வாங்கியிருக்கோம். ஃபர்தராக நீங்கள் வச்சுருந்தாலும் கீழ் நோக்கி போயிருக்கோம், உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் எகிரி இருக்கும். ஸோ வெறுமனே ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் வச்சு பண்ண முடியாது. டேட்டா வேணும். டேட்டாவை கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். தேங்க்யூ.